எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிரகதி வேளாண் பண்ணை, பிரகதி நேச்சுரல் ஃபார்ம். சம்பத்குமார் ஐயா பார்த்தீங்கன்னா இங்கே ஜக்கார்பாளையம் கிராமத்தில் கிணத்து கடவுல நம்ம கோயம்புத்தூரில் முற்றிலும் கெமிக்கல் ஃப்ரீ, அதாவது 100% ஆர்கானிக், ஏன் 200% கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் வச்சு நடத்திட்டு வராங்க. இது இங்கே பார்த்தீங்கன்னா கவ் ஹாஸ்டல் அப்படியும் இருக்குது. ஸோ உங்கள் மாட்டை பார்த்துக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம கொடுத்து பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் ஏகப்பட்ட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸும் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. காலையிலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே இந்த பண்ணையில் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். இவர் தான் சம்பத்குமார் ஐயா. ஸோ அவரை நம்ம நேர்லேயும் பார்க்கலாம். ஸோ அங்கே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கரில் முற்றிலும் இயற்கை சார்ந்த வேளாண் பண்ணையாக இருக்குது. ஆட்டு பண்ணை, கோழி வளர்ப்பு எல்லாமே ஒருங்கிணைந்த பண்ணையமாக இங்கே இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். நீங்களும் உங்கள் குழந்தைகளை, பேரண்ட்ஸை எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. இயற்கையில் ஆர்வம் இருக்கிற எல்லாருமே வந்து இங்கே வரலாம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர். இது ஒரு பிரமிப்பாக இருக்கும் உங்களுக்கு. நிறையா நீங்கள் அடுத்து என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இயற்கை விவசாயத்தில் எப்படி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இங்கே வந்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து அந்த எப்படி செயல்படணும்னு தெரியும். உங்களுக்கு ஒரு நாள் பத்தாது. விருப்பம் இருக்கிறவங்க வந்து பாருங்கள், நிறைய கற்றுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கவ் ஃபார்ம். நீங்கள் உங்கள் கவ்வை வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்க சொல்லலாம். ஹாஸ்டல் இங்கே பரண்மையில் ஆடு வளர்த்துட்ருக்காங்க. ஸோ நாங்கள் தென்னை மரம் மிகவும் லாபகரமாக செஞ்சிட்டு வராங்க. ஸோ இந்த இடத்தோட அட்ரஸை வந்து உங்களுக்கு நான் மெசேஜில் கொடுக்குறேன். பரண்மையில் ஆடு பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட இங்கே 10 ஏக்கரில் ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. தென்னை மரம் ஒரு மரத்தில் கிட்டத்தட்ட வந்து 200 காய், அதாவது இவங்க அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணதில் 170 காய் காய்க்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நிறையா கற்றுக்கலாம். சோலார் ட்ரையர் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு சாணத்துலேருந்து சாண எரிவாயு பண்ணுறாங்க. எல்லாமே அங்கங்கே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நாட்டு மாட்டு பண்ணை. காலையிலேருந்து சுற்றிட்டோம். இப்போ மறுபடியும் எங்களால் போய் காமிக்க முடியல. சரி, கடைசியாக போகக்குள்ளே இங்கேருந்து கிளம்பக்குள்ளே ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம் தான் இப்போ உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். மோர் டீட்டெயில்ஸ் வேணுன்னா அந்த ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்களே வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி நண்பர்களே. தம்பா ಚೆನ್ನಾಗಿದಾ ಫಾರ್ಮ್ எப்படி இருக்குது? ಕನ್ನಡ ಬೇಕು. ನಮಸ್ಕಾರ. ಪೇರೇನ ಸಂಪತ್ ಕುಮಾರ್ ಅಯ್ಯ ಅವರದ್ದು ತುಂಬಾ ಫಾರ್ಮ್ ಹೌಸ್ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಕರ್ನಾಟಕದವ್ರು ಯಾವಾಗಲಾದ್ರೂ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಭೇಟಿ ಕೊಡ್ರಿ. ಈ ಗೋಮಾತೆಗಳನ್ನ ನೋಡ್ತಿದ್ರೆ ಎಲ್ಲ ದೇವಸ್ಥಾನದ ಒಳಗಡೆ ಬಂದಂಗಿದೆ. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಬನ್ನಿ, ಬಂದು ನೋಡ್ರಿ, ಇಲ್ಲಿ ಭೇಟಿ ಕೊಡ್ರಿ. ಯಾವುದೇ ರೀತಿ ಮೆಡಿಸಿನ್ಗಳನ್ನ ಯೂರಿಯಾ ಯಾವ್ದು ಯೂಸ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಎಲ್ಲ ಸಗಣಿ ಮತ್ತೆ ಈ ತರ ಸಗಣಿನೇ ಯೂಸ್ ಮಾಡಿ ತೆಂಗಿನ ಮರಕ್ಕೆಲ್ಲ ಇದನ್ನೇ ಕೊಟ್ಟು ಬೆಳೆದಿದ್ದಾರೆ. ಈ ತೆಂಗಿನಕಾಯಿ ತಿಂದ್ರೆ ಆರೋಗ್ಯಕ್ಕೂ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ, ಮೈಗೂ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ, ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಆರೋಗ್ಯ. ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಫಾರ್ಮ್ ಹೌಸ್ ಅಂದ್ರೆ ಫಾರ್ಮ್ ಹೌಸ್ ತರನೇ ಇಲ್ಲ, ಒಳ್ಳೆ ದೇವಸ್ಥಾನ ತರ ಇದೆ. ನೋಡಕ್ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಬನ್ನಿ, ಯಾವಾಗಾದ್ರೂ ಬಂದ್ರೆ ಪೊಳ್ಳಾಚಿಗೆ ಬಂದ್ರೆ ಭೇಟಿ ಕೊಡ್ರಿ. ನಮಸ್ಕಾರ, ಧನ್ಯವಾದಗಳು. ಚೆನ್ನಾಗಿದಪ್ಪ, ಚೆನ್ನಾಗಿದೆ.